அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2025க்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்திற்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். 2025 வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளிலுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. மேச ராசிக்காரர்கள் நீதிமான்களாக இருப்பாங்க. 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலையுமே முதன்மை பெற்றிருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே இவர்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரர்களாகவும் அநீதிகளை கண்டு பொங்குபவர்களாகவும் இருப்பாங்க. எதிலும் எவரையும் இவர்கள் சார்ந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு கூடி இருப்பதை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு செயலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க. எவரையும் எதிலும் நம்பிவிடக்கூடியவர்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பி தவறி துரோகம் இழைத்து விட்டால் அதன் பிறகு அவர்களுடைய பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தா இவர்களின் கோபம்தான். தவற்ற உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் வந்து சொன்னாலுமே மாற மாட்டாங்க. பின் விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடியவர்கள். இவர்களின் மத்திய வயதுக்கு மேல் 45 வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். முன்கோபம் தான் இவர்களது பலவீனம். ஆனால் இந்த கோபத்தில் நியாயத்தை இவர்களிடம் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகக்கூடியவர்கள். மேசராசிக்காரர்கள் இன்னொரு முக்கிய குணாம்சம் எது அப்படின்னு பார்த்தா இவர்கள் தேனீக்களை போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் கூட இவர்களால் எதையும் செய்யாமல் இருக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இலகிய மனமுடையவர்கள். கெடுதல் செய்பவர்களுக்கு இவர்கள் சேர்ந்து கடவுளிடம் வேண்டிக் கொள்ளும் குணாதிசயம் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. இந்த 2025 புத்தாண்டில் அனைத்துமே பணத்தட்டுப்பாட்டுக்குள் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். வருடத்தின் தொடக்கத்திலேயே 2 குரு இருப்பதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள் இருந்தவர்களுக்கு, குடும்பத்தோடு வாழ முடியாமல் தவித்தவர்களுக்கு, குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு அனைவருக்குமே பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மிக முக்கியமான தெளிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது 6வது இடத்துல இருந்த கேது பகவான் 5வது இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். 6ஆம் இடம் என்பது எதிரி, சத்ரு, ரண ரேகஸ்தானம் என்று சொல்வாங்க. மறைமுகமாக இருந்து வந்த உங்களுக்கு போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, எதிரிகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு சூழல். கடந்த 1.5 ஆண்டுகளில் மேசராசிக்காரர்களின் கையில் எவ்வளவு இருந்தாலுமே பத்தவில்லை. கடன் வாங்கியது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழல் தான் என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு கடன் சுமை எல்லாமே மாறும். உங்களுக்கு தீர்க்கமாக முடிவெடுக்காத பிரச்சனைகள் கூட பனி போல விலகும் சூழல் உங்களுக்கு இந்த 2025 ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே போல் உடல் ரீதியாக பிரச்சனைகளில் பலர் மாட்டிக்கொண்டு இருப்பீங்க. மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று கூறுவாங்க. ஆனால் மிகுந்த பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது. அதாவது ஏதாவது நடந்துவிடுமோ என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு உடல்நடனில் இருந்து வந்த சிக்கல்களுக்கும் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வரன் கூடி வரும். காதலிப்பவர்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. நீண்ட நாட்களாக காதலை சொல்லலாமா வேண்டாமா என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு, தங்களது காதலை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், வீட்டில் காதலை சொல்ல பயப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த ஆண்டின் வீட்டில் சொல்லி காதலை வெற்றியை அடைய செய்வீங்க.
மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் திருக்கணிதத்தின் படி 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடம் லாபத்தில் சனி இருக்கும்போது உங்களுக்கு பண கஷ்டங்கள் தீரும், புதிய பண வரவுகள் இருக்கும், புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது, முதலீடு செய்திருந்த விஷயங்களில் லாபம் பெருகும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அந்த இடத்தை பால்படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு கொடுத்திருப்பார். இப்போது 12ஆம் என்னும் மறைவை விட ஸ்தானத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் வருகிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல 7.5 சனியாக இருந்தாலும் கெட்டவன் கெட்டில் கிட்டும் என்ற ராஜயோகம் உங்களுக்கு சொல்லப்படுது. கெட்ட கிரகங்கள் என்பது கெடு பலன்களை கொடுக்கக்கூடியது. 3, 6, 8, 12ஆவது இடத்துல மறையும் போது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரும். லாபத்தை கொடுத்த சனி 7.5 நாட்டு சனியாக வந்தாலுமே நிச்சயமாக லாபத்தை தருவார். 7.5 சனி என்பது கெடுக்கக்கூடியது அல்ல, நம்மை பயன்படுத்தக்கூடியவர் சனி பகவான். 12ஆம் இடத்துல சனி வரும்போது விரயம், அதாவது செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் பொருளாதாரம் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு லாபத்தை பார்ப்பார். பணத்தை சுப விரயமாக செய்து நல்ல பலன்களை தரும். தூரதேச பயணம், கடல் கடந்து வாணிபம் செய்யலாம். வெளிநாட்டு யோகத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக மிக பெரிய மாற்றம் ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த 2025 லாபஸ்தானத்தில் ராகு வருகிறார். லாபஸ்தானத்தில் ராகு வருவதால் ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. திடீர் யோகம், திடீர் பணவரவு ஏற்பட இருக்குது. பட்டம், பதவி, பெயர், புகழில் மாற்றம் ஏற்படும். நிதானத்தை நீங்கள் நினைத்தபடியே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. 5வது இடத்துல கேது வருவதால் புத்திர தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறிய குழந்தை இருந்தால் உடல்நலம், படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்களாக இருந்தால் வெளித்தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளின் திருமணம் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். 5 கேது இருந்தால் பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்துல உங்களுக்கு லாபத்தில் ராகு வருவதால், ராகு கேதுவனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 7.5 சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆரம்பிப்பதால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சனி 12ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் விரைவும் ஒரு பக்கம் இருந்தாலுமே சந்திரனின் அருகில் சனி வருவதெல்லாம் சஞ்சலம் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயம் தப்பு என்கின்றதோ அதை தள்ளி போடாமல் மிக சிறந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைத்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வருடத்தின் கூட்டுத்தொகை 9வது எண்ணாக வருவதால் நிலம், மண், விவசாயம், கட்டிடக்கலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலன்களை தரும். ஐடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகலாம். இயந்திரவியல் துறை நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு ராசிக்கு 2வது இடமான வாக்கு, தனம், குடும்பம், கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் கல்வியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்பதால் சுக்கிரனுடைய அதிபதியில் தான் பிறக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2025 பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆண்டாக அமையும். மேசராசிக்கு 7வது இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும். பெண்கள் பல துறைகளில் சாதிக்கும் கூடிய ஆண்டாக அமையும். தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்துமே அனல் பறக்க செய்வீங்க. மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பின்னர் தொடும் அனைத்து காரியங்களுமே வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. வீடு, கல்யாணம், தொழில் என மே மாதத்துக்குள் அனைத்தும் தொடங்குவது நல்லது. மே மாதத்திற்கு பிறகு 3ஆம் இடத்துல குரு மறைவதால் பழக்க வழக்கங்களில் பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு, 3வது நபரால் பிரச்சனைகள் என உங்களுக்கு போட்டதற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் முற்பகுதியில் பாக்கியத்தையும் பிற்பகுதியில் விதை போட்டதற்கான பலன்களும் தரும். மொத்தத்தில் 100க்கும் 80க்கு மதிப்பெண் பெற்று அருமையான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 2025 தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.